تعالى في محكم تنزيله والفرقان الحميد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان الحميد أوأمن أهل القرى أن يأتي بأسنا بياتا وهم نائمون صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم يكون في آخر الزمان في أمتي الخسف والمسق والقذف أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். இந்த சிறப்பான ஜும்ஆவுடைய நாளிலே ஆஃபியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சலாமத்தோடும் அல்லாஹ் நம்மை அவனது இறை இல்லத்திலே ஒன்று கூட்டி நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான மகத்தான நல்பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு ஏராளமான நியாமத்துகளை அருட்கொடைகளை வழங்கி நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறான். அவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அவன் நம்மீது இரக்கத்தோடும் கருணையோடும் நடந்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ நியாமத்துகளை நாம் அதனுடைய உணர்ச்சி இல்லாமல் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு சில வினாடிகள் அந்த அருட்கொடைகள் நம்மை விட்டும் நிறுத்தப்படும் பொழுதுதான் அது இவ்வளவு நாள் எவ்வளவு லேசாக நமக்கு கிடைத்து கொண்டிருந்தது என்ற உணர்வே நமக்கு ஏற்படுகிறது. தண்ணீரை திறக்கிறோம், பாத்ரூமுக்கு போகிறோம், தண்ணியை திறக்கிறோம், தண்ணீர் தானாக வந்து கொண்டே இருக்கிறது. அதை பற்றி சிந்தனை இல்லாமல் நாம் உழு செய்கிறோம், நம்மை சுத்தப்படுத்திக் கொள்கிறோம், குளித்துக் கொள்கிறோம். ஆனால் திடீரென்று ஒருவன் உள்ளே போய்விட்டான், மோட்டரில் தண்ணி காலி ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் தண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் அவன் நிலை என்னவாக இருக்கும்? அப்பொழுதுதான் தெரியும், இவ்வளவு நாள் நமக்கு அல்லாஹ் இதை மிக லேசாக கொடுத்து கொண்டிருந்தால் நாம் உணர்ச்சியற்றவர்களாக இதை உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். உடல் ஆரோக்கியத்தை நாம் பார்க்கிறோம், எந்தவித பாதிப்பும் இல்லாமல் போகும் வரை அதை பற்றி எண்ணமே இருக்காது. உடல் எந்தெந்த பாகங்கள் எங்கே இருக்கின்றன என்ற உணர்வில்லாமல் நாம் சர்வசாதாரணமாக நம் நாட்களில் நேரங்களை கடந்து போய்கொண்டே இருப்போம். ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்று வந்துவிட்டால் பல நாட்கள் நம் உடலின் அந்த பாகத்தை நினைத்தே பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் அந்த பாகத்தில் ஒரு பிரச்சனை என்று வந்தவுடன் நம் சிந்தனையெல்லாம் உடலில் அந்த ஒரு இடத்தை மட்டுமே சூழ்ந்திருக்கும். இறைவன் தரக்கூடிய நியாமத்துகளுக்கு நாம் தொடர்ந்து நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடைகளை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் நாள் தவறாமல் நேரம் தவறாமல் நாம் அவனை போற்றி புகழ்ந்து பாவங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ளும் காலமெல்லாம் அல்லாஹுடைய அந்த பாதுகாப்பும் நம்மோடு என்றென்றும் இருந்து கொண்டிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? நான் எதை செய்தாலும் தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. நான் எப்படி நடந்தாலும் என்னை யாரும் ஒன்றும் செய்ய போவதில்லை. நான் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அல்லாஹோ வேறு யாரோ என்னை எதுவும் பிடித்து விட மாட்டார்கள் என்ற தவறான கணக்கை போட்டுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை தந்துவிடும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை கொண்டு
நாம் படிப்பினை பெறாமல் அதை ஒரு செய்தியாக அன்றாட ஒரு நியூஸாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை வருவதற்கு காரணமாகவும் சில நேரத்தில் மாறிவிடுகின்றது. நம்முடைய அண்டை நாடான அன்னை மாநிலமான ஹைருல்லா என்று சொல்லப்படக்கூடிய கேரளா மாநிலத்தினுடைய மிகப்பெரிய அந்த நிலச்சரிவு, அந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்லும் பொழுது, இந்தியாவில் இதுபோல் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் இதுவரை நடைபெற்றதில்லை. அழகு வளம் கொஞ்சக்கூடிய அந்த ஒரு இடம், மக்கள் எல்லாம் உலகின் நாலாபுரத்திலிருந்தும் சென்று இன்பம் அடைவதற்கும் மகிழ்ச்சி பெறுவதற்கும் குடும்பத்தோடு நேரங்களை சிறப்பாக கழிப்பதற்கும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பல இடங்களில் அந்த சுற்றுலா தலமும் ஒன்று. அந்த வயநாடு இப்பொழுது சின்னாபின்னமாக சிதைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை மிக இன்பமான நாடாக அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்று கோரமான நிலையில் மரணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குடும்பத்தை இழந்து அவர்கள் தவிப்பதை பார்க்கிறோம். 3 கிராமங்களுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது. 500 குடும்பங்களை என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும், உலக முஃமின்கள் அத்தனை பேரையும் இது போன்ற கோர நிகழ்வுகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற துஆவை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு பெரிதாக நாம் செய்ய முடியாது. அந்த நிகழ்வுகள் எல்லாம் இதுபோல் நடைபெறக்கூடிய ஏராளமான நிகழ்வுகளில் மூமின்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் மிக உல்லாசமாக மிக சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணத்தினால் நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் என்று நினைத்து விடாதீர்கள். 4 சுவற்றுக்குள் அமர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள், நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள், குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னை வந்து அடையவில்லை என்று நீங்கள் தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அஃபஅமின அஹ்லுல் குரா அய்யதியஹும் பஅசுனா பயாதன் வஹும் நாயிமூன். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு டிவி பார்த்து கொண்டே தூங்கக்கூடியவர்கள், மொபைலை பார்த்து கொண்டே தூங்கக்கூடியவர்கள், தவறான பாவங்களை பார்த்து கொண்டே தூங்கக்கூடியவர்களே, இந்த இரவும் இந்த அற்புதமான படுக்கையும் இந்த ஏசியும் இந்த அழகானமான ரூமிலும் நீங்கள் இருப்பதன் காரணத்தினால் இரவு தூங்கும் நேரத்தில் அல்லாஹ்வுடைய பிடி வராது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இரவு தூங்கும் பொழுது நான் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவ அமின அஹ்லுல் குரா, அந்த கிராமத்து வாசிகள் என்ன அச்சமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இரவு தூங்கக்கூடிய நேரத்தில் அவர்களை என் பிடி வந்து சேராது என்று நினைக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவ அமின அஹ்லுல் குரா அய்யதியஹும் பஅசுனா முஹவ்வஹும் யலஅபூன். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அவர்கள் பகலில் வேலைகளுக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில், பகல் வெளிச்சம், இரவு இருட்டு கூட கொஞ்சம் பயமாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு நாம் சாலைகளில் தனியாக நடக்க முடியாது, உலகத்தில் நாம் இயங்கிக் கொண்டிருக்க முடியாது. பகலில் சர்வசாதாரணமாக நாம் இருப்போம், நம்முடைய வேலைகளை பார்ப்போம், நம்முடைய வெற்றிகளை பார்ப்போம். கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு கல்லூரிக்கு, ஸ்கூலுக்கு போக பிள்ளைகள் ஸ்கூலுக்கு, பிசினஸை பார்க்கிறவங்க பிசினஸ், வேலைக்கு போறவர்கள் வேலை, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் குடும்பத்தினுடைய வேலைகள். இப்படி அவரவர்கள் பகலில் அவர்கள் வேலை செய்யும் பொழுது இறைவனுடைய வேதனை வராது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அஃபஅமினு மக்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை விட்டு இவ்வளவு உங்களுக்கு அலட்சியம் இருக்கிறதா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறார். எங்கோ நடக்கிறது, ஹரியானாவில் வெள்ளப்பெருக்கு, வயநாட்டில் இப்படி ஒரு சம்பவம், எங்கோ ஒரு இடத்தில் ஒரு ரயில் தண்டவாளம் தகர்ந்து அதனால் ரயில் பெட்டிகள் கீழே விழுந்தது. நமக்கு எதுவும் நடக்காது என்று நாம் நினைக்க முடியாது. நாம் நம்முடைய பார்வையில் நாம் அதையெல்லாம் ஒரு செய்தியாக கடந்து விடுவது என்பது மிக அபாயமானது. அல்லாஹ் நம்மை ரஹ்மத்தை கொண்டு சூழ்ந்து கொண்டே இருப்பதின் காரணத்தினால் இந்த வினாடி நாம் நிம்மதியாக மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அடுத்த வினாடி என்ன நடக்கும்? இறைவனுடைய ஒரு கோப பார்வை நம் மீது திரும்பி விட்டால் நல்ல நாம கவனிக்கணும். அல்லாஹு தஆலா அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஆரம்பிக்கும் பொழுது ரஹ்மான் ரஹீம் என்று நம்மை அல்லாஹு தஆலா அணுகுகிறான்.
குர்ஆனுடைய வசனத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்கிறது? குர்ஆனை திறந்து பார்த்த உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மானும் ரஹீமும் ஆகிய கருணையும் கிருபையும் நிறைந்த அல்லாஹ்வின் பெயரால் நான் துவங்குகிறேன் என்று அல்லாஹ் நமக்கு தன்னுடைய வேதத்தை ஆரம்பிக்கிறான். இந்த ரஹ்மான் ரஹீம் என்ற தன்மை வினாடி தவறாமல் நம்மிடத்தில் அல்லாஹ்விடமிருந்து வந்து கொண்டே இருப்பதனால் நமக்கு எந்த வேதனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில நிமிடங்கள் ரப்பினுடைய அந்த ரஹ்மானும் ரஹீமும் மாறி ஜப்பாராக, கஹாராக, அடக்கி ஆளக்கூடியவனாக, முன்தகிமாக, பழிவாங்கக்கூடிய அந்த சிஃபத் நம்மில் வெளிப்பட்டால் ஒரு சில வினாடிகள், அதனுடைய வெளிப்பாடுதான் இது போன்ற கோர சம்பவங்கள், ஏற்படக்கூடிய பேரிடர்கள். இது அல்லாஹ் நம்மை ரொம்பவும் பொறுமை காத்து, அல்லாஹு தாலா சொல்கிறான் ஹலீம் என்று அல்லாஹ் சொல்கிறான். தன்னை எப்படி சொல்கிறான் அல்லாஹ்? ஹலீமுன் கஃபூர். சில பேர் நினைக்கலாம், அல்லாஹ் என்ன இப்படிலாமா பண்றது, இப்படிலாம் அழிப்பதா, இப்படியெல்லாம் தன் கோபத்தை காட்டுவதா, என்ன அடியார்கள் மீது ஒரு கருணை இல்லையா, ஒரு இரக்கம் இல்லையா என்று நாம் நினைப்பது நம்முடைய முட்டாள்தனம். ஹலீம் என்று சொன்னால் சகிப்புத்தன்மை உடையவன், பொறுமை உள்ளவன் என்பதை அர்த்தம் கிடையாது. பொறுமை என்ற எல்லையை தாண்டி, பல கட்டங்களை தாண்டி நாவை பல்லை கடித்து கொண்டு வேறு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைக்கு சகிப்புத்தன்மை என்று பெயர். எவ்வளவு அடித்தாலும், எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும், எவ்வளவு காயப்படுத்தினாலும் எதிர்வினை செய்யாமல் அமைதியாக இருப்பவனுக்கு பெயர் ஹலீம். நாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கோடான கோடி மாறுகளையும் துரோகங்களையும் பார்த்துவிட்டும் அல்லாஹ் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறானே, அதுதான் ரஹ்மான் ரஹீம். வாழ வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ரப்பை திரும்ப திரும்ப நாம் துன்புறுத்தினாலும், நம்முடைய பாவங்களினால், நம்ம அவனுக்கு மாறு செய்வதனால் ரப்பை நாம் வருத்தப்படுத்தினாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறானே, அதற்கு பெயர் ஹலீம். அவன் ஒரு வினாடி அவனுடைய கோபம் இந்த உலகத்தில் வெளிப்பட்டால் என்ன நிகழும் என்பதற்கு இது போன்றவைகள் நமக்கு படிப்பினையாக இருக்கின்றன. அந்த மக்கள் சீதேவிகள், அந்த மக்கள் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இந்த உலகத்திலேயே ஷஹீதாகிவிட்டார்கள். உடலெல்லாம், பாகங்கள் எல்லாம் தனித்தனியாக கிடப்பதை பார்க்கிறோம். இறந்தவர்களை பெட்டிலிருந்து, படுக்கையிலிருந்து தூக்கிட்டு போய் 6 அடி கபரு தோண்டி நாம் உள்ளே புதைப்போம். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய படுக்கை அறைகளை, படுக்கைகளையே மண்ணறைகளாக மாற்றிக் கொண்டவர்கள். படுத்து தூங்கினார்கள் என்பது மட்டும்தான் தெரியும். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்பது தெரியாது. நல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி தன்னுடைய ஆட்டத்தை, தன் நடுக்கத்தை ஆரம்பித்து விட்டால், வ அக்ரஜத்தில் அர்து அத்காலஹா, தன் உள்ளே பூமி புதைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கணங்களை, அந்த மையத்துக்களை எல்லாம் வெளியேற்றப்படக்கூடிய நேரத்தில், வகாலல் இன்சானு மாலஹா, என்னாச்சு இந்த பூமிக்கு? இவ்வளவு நாள் அற்புதமாக இருந்ததே, இவ்வளவு நாள் அழகானதாக காட்சியளித்ததே, இவ்வளவு நாள் எனக்கு இந்த பூமி இன்பத்தையும் அதிசயத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்ததே, இப்பொழுது இந்த பூமிக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி தட்டழிவுகளையும் திரும்புதல்களையும் ஏற்படுத்துகிறது? ஏன் இப்படி ஒரு பாதிப்புகளை எனக்கு தருகிறது என்று மனிதன் கேட்பான். இதே போல்தான் அந்த அற்புதமான இயற்கை கொஞ்சக்கூடிய பூமிக்கு என்ன ஆனது என்று இன்று நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. இது போன்ற நிகழ்வுகள் எப்படிப்பட்ட நிலைகளை நமக்கு ஏற்படுத்துகிறது? அதை பார்க்கக்கூடியவர்கள், அங்கே வாழக்கூடியவர்கள் மனங்கள் எல்லாம் எவ்வளவு ரணமாக ஆகியிருக்கும். இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஒரு சிறிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது ஹிஜ்ரி 458. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு இறைநேச பெரியார் அவர்கள் எழுதுகிறார்கள், நான் எழுதக்கூடிய இந்த எழுத்து கிதாபி அன்-நஃப்ஸின் ஸாஹிகா, நடுநடுங்கக்கூடிய உள்ளங்களை சுமந்து கொண்டு நான் இந்த வார்த்தைகளை எழுதுகிறேன். இறைவனுடைய ஒரு சின்ன ஒரு கோப பார்வை ஏற்பட்டதன் காரணத்தினால் அக்லுன் ஸாஹிபுன் வ கல்புன் ஸாஹிலுன், அறிவு வேலை செய்யாத ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. உள்ளங்கள் எல்லாம் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை இப்பொழுது எங்களில் ஏற்பட்டு இருக்கிறது. கிராமங்கள் எல்லாம் மூழ்கிய நிலையில் இருக்கிறது.
அதில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெரும்பாலும் அழித்து செல்லப்பட்டு விட்டார்கள். அவர்களில் கொஞ்சம் பேர் தான் மிஞ்சி இருக்கிறார்கள். நேற்று வரை நல்ல இருந்த அந்த பூமி இப்பொழுது அந்த மக்களோடு புரண்டு விட்டது. அதற்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. வலம் எஞ்சுமின நாஸ் இல்லா கலீல், மக்களில் கொஞ்சம் பேர்தான் அதிலிருந்து பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், வலைஸ அம்மா கலல்லாஹு முஹீத். இவ்வளவு நிகழ்வுகள் நடந்துவிட்ட பிறகும் அல்லாஹ் ஒன்றை விதித்து விட்டான் என்று சொன்னால் அது எப்பேற்பட்டவர்களாலும் அதை தவிர்க்க முடியாது. அல்லாஹ் ஒன்றை நாடிவிட்டான் என்று சொன்னால் உலகமே ஒன்று சேர்த்தாலும் அதற்கு பகரத்தை தந்துவிட முடியாது. எனவே நாம் ரப்பை பயந்து கொள்ள வேண்டும். ரப்பனுடைய அந்த கதா கதிரை விதிவசம் எந்த நிலையில் எப்படி வேண்டுமானாலும் மாறும். அதனால்தான் சொல்வார்கள் பெரியார்கள், ஸல்ஸலத்துல் அர்த் இப்ரத்துன் வ மௌஇவத்துன். பூமியினுடைய நடுக்கம் என்பது மனிதர்களுக்கு படிப்பினைக்காக எங்கோ நடக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் வேறு வேறு இடத்தில் இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்கள் நாம இருக்கிறோம். அதனுடைய படிப்பினை அதன் மூலம் சொல்ல வருவது நமக்கான பதில். அது கிளாஸ்ல மாணவர்கள் 4 பேர் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருப்பார்கள், சொல்லு பேச்சு கேட்காம இருப்பாங்க. ஆசிரியர் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மாணவனை, பெரிய தவறு செய்யாத சின்னதா ஒரு தவறு செய்திருக்கக்கூடிய மாணவனை கூப்பிட்டு 4 தட்டு தட்டுவார். இது அவனுக்கான தண்டனை அல்ல. கடைசியில் ஆசிரியர் சொல்லு பேச்சை கேட்காம ஆடிக்கொண்டிருப்பவர்களுக்கான படிப்பினை அது. ஆனால் பெற்ற தண்டனை இந்த மாணவன். அதே போல அந்த நிகழ்வு நடந்ததற்கான காரணம் அவர்கள் செய்த தவறுகள் என்று நாம் நினைக்க முடியாது. உலகத்தில் யாரோ ஒருவர் அல்லாஹ்வை zikr செய்வதன் காரணத்தினால் உலக மக்கள் அத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுகாலு அல்லாஹ் அல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கும் வரை உலகத்தில் கியாமத் வராது, மறுமை நாள் ஏற்படாது என்றார்கள். அதை போல் உலகத்தில் யாரோ ஒருவர் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால், தவறுகளின் காரணத்தினால், அழிச்சாட்டியங்களில் காரணத்தினால், பூமியில ஏதோ ஒரு இடத்தில் ஃபசாதும் ஃபித்னாக்களும் ஏற்பட்டதின் காரணத்தினால் அவர்களை எச்சரிக்கை செய்வதற்கு அல்லாஹ் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மக்களை தனக்கு விருப்பமானவர்களுக்கு சோதனைகளை தருகிறார். எனவே இந்த நிலநடுக்கம், நிலச்சேதம், நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு என்று எதுவெல்லாம் இயற்கை பேரிடர்களாக இருக்கின்றனவோ அவை அத்தனையுமே இது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கான எச்சரிக்கை. அவர்களுடைய தவணை முடிந்து விட்டது, ரப்பா அவர்களுக்கு அந்தஸ்தை தந்து விட்டான், மீதம் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே எச்சரிக்கையாக இருங்கள் என்று நம்மை பார்த்து பேசுகிறது இந்த பேரிடர்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், யக்தபிரு இபாதஹு பில் கௌஃப் வஸில்ஸாலுல் யமீஸல் ஹபீஸ மினத் தையிப். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை பயமுறுத்துவதற்கு இது போன்ற பேரிடர்களை ஏற்படுத்துகிறான். இதிலே அல்லாஹ்வே வெளிக்காட்டி விடுவான் யாரெல்லாம் நல்லவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் யாரெல்லாம் கெட்டவர்கள். இந்த சம்பவங்களை கேட்ட பிறகு ஒரு மனிதன் தௌபா செய்து ரப்பின் பக்கம் மீண்டு விட்டால் அவன் பரிசுத்தமானவன் என்று அர்த்தம். இதை ஒரு செய்தியாக மட்டுமே கடந்து போய்விட்டு தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகளை, பாவங்களை, அலட்சியங்களை தொடர்ந்து அவன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தால் அவன் இறைவனுடைய பிடியிலே வந்து விடுவான் என்பதற்கு அது அடையாளம். எனவேதான் சொன்னார்கள், சில பெரியார்கள் சொல்வார்கள், ஜில்சால் நிலநடுக்கம் ஏற்பட்டு விட்டால் இன்ன ரப்பக்கும் யஸ்தஅதிபுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இதை எச்சரிக்கையாக ஆக்கியிருக்கிறான். இது ஒரு சின்ன ஒரு பிடி வருவதை போன்ற ஒரு நிகழ்வு தான். லேசாக பூமி ஆடுகிறது என்று சொன்னாலே நீங்கள் உஷாராகி கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் அதை தந்திருக்கிறார். எந்த சேதமும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. கொஞ்சம் லைட்டா பூமி அசைந்து விட்டு போய் அமைதியாக விட்டது என்று சொன்னாலே இன்ன ரப்பக்கும் யஸ்தஅதிபுக்கும், மறந்த உள்ளங்களுக்கு அல்லாஹ் தௌபாவை நினைவுபடுத்துகிறான் என்று அர்த்தம். அதை மக்கள் தௌபா செய்து வெளியேறிவிட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாத்து விடுவான்.
தொடர்ந்து அந்த பாவங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வேதனை பன்மடங்காக மாற்றப்படும் என்று சொல்கிறார்கள் இறைநேசர்கள். எனவே நாம் இது போன்ற நேரத்தில் மிகவும் அமைதியாக இருந்துவிட முடியாது. நம்முடைய வீடுகள் நிம்மதியாக இருக்கின்றன, நம்முடைய சொத்து செல்வங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன, நமக்கு இது போன்ற நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் அமைப்பும் நாம் கிடையாது என்று நாம் அமைதியாக இருந்துவிட முடியாது. செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மக்களை பார்த்து சொன்னார்கள், மதீனாவில் ஒரு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது. உமர் நாயகம் சொன்னார்கள், இந்த நிலநடுக்கம் மறுபடி ஏற்பட்டால் உங்களை நான் இந்த பூமியில் வாழ விடமாட்டேன், மக்களை உங்களை வேறு இடத்திற்கு மாற்றி விடுவேன் என்று சொன்னார்கள். மதீனத்து பூமியிலே நிலநடுக்கமா? மதீனத்து மன்னருடைய அந்த ஒரு உயர்ந்த பரக்கத்தில் கியாமத்துடைய நாளில் ஈமான் சென்று சேரக்கூடிய இடம் மதீனா. உலகெங்கும் தஜ்ஜாலுடைய ஃபித்னா ஏற்பட்டுவிடும், பெருமானார் துயில் கொள்ளும் மதீனாவை தஜ்ஜாலால் நெருங்க முடியாது என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட மதீனாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று சொன்னால் அது உலகத்தில் ரசூலுக்கு பிறகு சஹாபாக்களுக்கு பிறகு சின்ன சின்ன தவறுகள் மறைமுகமாக நடைபெற ஆரம்பித்து விட்டது என்பதற்கான அறிகுறி. மக்களை நீங்கள் உஷாராக இருந்து கொண்டுகள் என்று உலகின் நாலாபுரமும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கான எச்சரிக்கை. அந்த காலத்திலே அப்படி என்று சொன்னால் இப்பொழுது வெளிப்படையாக எவ்வளவு பாவங்கள், எங்கு திரும்பினாலும் பாவத்தினுடைய சுவடுகளை கடக்காமல் ஒரு முஃமின் ஒரு மனிதன் சென்று விட முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னைக்கு நீங்க உங்களுடைய வீடுகளில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் யூஷிக்கு ஒரு காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது, அந்த காலம் உங்களில் வரும், அப்பொழுது என்ன நடக்கும்? அல்லா தஜிது புயூதன் தகுன்னுக்கும் தஹலிகுஹஸ் ஸவாஜிஃப், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விருப்பமான வீடுகள் எல்லாம் இருக்கிறதே, அது எப்படி ஆகிவிடும்? ஒரு சில அதிர்வுகளில் அவையெல்லாம் தகர்ந்து போய்விடும், அந்த காலம் நெருங்குகிறது என்று சொன்னார்கள் செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு 1000 வருஷத்திற்கு முன்னால் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை இன்று உலகின் பல இடங்களில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தக்வா நமக்கு ஏற்பட வேண்டும், இறைவன் மீது நமக்கு ஒரு ஹவுஃபும் ஒரு பயமும் நமக்கு ஏற்பட வேண்டும், இறைவன் மீது நமக்கு பிரியமும் பாசமும் ஏற்பட வேண்டும். நம் பாவங்கள் எல்லாம் விட்டும் திரும்பி ரப்பே ஸுல் ஜலாலுடைய அந்த சன்னிதானத்தில் மன்னிப்பை வேண்ட வேண்டும் என்பதற்கு தான் இது போன்ற நிகழ்வுகள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்தில் கடைசி காலத்தில் முகங்கள் மாற்றப்படும், பூமி அவர்களை பிடித்து உள்ளே இழுக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும், பூமி அவர்களை உள்ளே பிடித்து இழுத்துக் கொள்ளும். ஹஸ்ஃபு வல் மஸ்கு மஸ்ஹு வல் ஹஸ், அவர்களுடைய உருவங்கள் மாற்றப்படும். உருமாற்றத்தை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு பாதுகாப்பு கேட்டு விட்டார்கள். அதனால் இந்த நாள் வரை நம்மை அல்லாஹ் நம்முடைய உருவத்தில் அற்புதமாக கம்பீரமாக காட்டிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய முகங்களை அந்தந்த நபருக்குரிய என்ன முகமோ அதை அல்லாஹ் வெளியாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு காலம் வரும், சில பாவங்கள் எல்லாம் மிகைத்து மலிந்து பரவிவிடக்கூடிய நேரத்தில் உருமாற்றங்கள் ஏற்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூமி அவனை பிடித்து இழுக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போன்ற என் உம்மத்தில் நடக்கக்கூடாது என்று நான் நினைத்த, இறைவனிடத்தில் துஆ கேட்ட சில நிகழ்வுகளும் அடியார்களின் பாவத்தினால் நடக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் வஃபீன ஸாலிஹூன், நல்லவர்கள் இருக்கும் நேரத்திலும் கூடவா? இந்த பூமியில நிறைய பாவங்கள் பரவிடும், ஆனா நல்லவர்களும் இருக்கதானே செய்வார்கள், இறைவனுக்கு தக்வா செய்யக்கூடியவர்களும் இருக்கதானே செய்வார்கள், இறைவனை பயந்து வாழக்கூடியவர்களும் அவனுடைய சட்டதிட்டங்களை பேணி வாழக்கூடியவர்களும் இருக்கதானே செய்வாங்க. அந்த நிலையிலுமா இப்படிப்பட்ட கோரமான நிகழ்வுகள் நடக்கும் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷா, ஆம், நிச்சயமாக அப்படிப்பட்ட நபர்கள் நல்லவர்கள் இருக்கும் பொழுதும் இந்த தவறு செய்பவர்களின் காரணத்தினால் அவர்களும் சேர்த்து பிடிக்கப்படலாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். எந்த நல்லோர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா யுஸ்கா பிஹிமுல் கைஸ், நல்லோர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களின் காரணத்தினால் அல்லாஹ் மழையை பொழிவிக்கிறான். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர, அவர்கள்
ருப்ப அஷ்அஸ அக்பர், எத்தனையோ பேர் தலைவிரி கோலமாக பரட்டை தலையாக மக்களிடத்தில் எந்த மதிப்பும் இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு சத்தியம் அல்லாஹ்வின் மீது செய்து இது நடக்கும் என்று சொன்னால் அது நடந்துவிடும், அவ்வளவு இறைவனுக்கு அவர்கள் நெருக்கமாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் சிறப்பு பெற்ற நல்லோர்களுடைய அந்த இருப்பு நம் உலகத்தில் நாம் வாழக்கூடிய அந்த நிலப்பரப்பில் இருந்தாலும் கூட மனிதர்கள் செய்யக்கூடிய சில பாவங்களின் காரணத்தினால் இறைவனுடைய கோப பார்வை மிகைத்து விட்டால் அந்த நேரத்தில் நடக்கக்கூடாத, என் உம்மத்தில் நிகழக்கூடாத இது போன்ற பூமி இழுக்கக்கூடிய சம்பவங்களும் மனிதர்கள் பூமியில் புதையக்கூடிய நிகழ்வுகளும் மனிதர்களுடைய உருவங்கள் எல்லாம் குரங்குகளாக பன்றிகளாக முன் சென்ற சமுதாயத்தில் மாற்றப்பட்டதே, அப்படி மாற்றக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் ரப்பை பயந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மேகம் கருமேகம் அவர்கள் தலைக்கு மேல் வானத்தில் வருவதை பார்த்து விட்டாலே இறைவனை பயப்படுவார்கள், இங்கும் அங்கும் நடை போடுவார்கள். இது இறைவன் நமக்கு தரக்கூடிய அற்புதமான இனிய மழையா, அல்லது இறைவன் முன் சென்ற சமுதாயத்திற்கு தந்ததை போல் கோபத்தினால் ஏற்பட்ட கருமேகமா என்று நினைப்பார்கள். இந்த நிலச்சரிவுக்கு மேலாண்மை குழுவினர் சொல்லும் பொழுது அதிகமான மழை பொழிவு, அந்த மழை பொழிவு எல்லாம் அந்த அந்த அற்புதமான அந்த மலைகளினுடைய செம்மணல்கள்ல போய் தங்கிடுச்சு. அங்கிருந்து வெளியேறுவதற்கு இடம் இல்லை. அப்ப அந்த தண்ணீர் எல்லாம் அந்த அந்த நிலத்திலே ஊறி 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 அந்த திடமாக இருந்த மணல்கள் எல்லாம் குலைந்து இப்படி ஒரு சரிவு ஏற்பட்டு விட்டது. எந்த மழை நமக்கு அற்புதத்தை தருகிறதோ அந்த மழை ஒரு பெரிய ஒரு அபாயகரத்தையும் நமக்கு தரும் என்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறதே. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருமேகம் வந்து விட்டால் பயப்படுவார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம லா தக்துல்னா பிகலபிக, யா அல்லாஹ் உன் கோபத்தினால் எங்களை நீ அழித்து விடாதே யா அல்லாஹ், வலா துஹ்லிக்னா பிஅஸாபிக, உன்னுடைய வேதனை கொண்டு நீ எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடாதே ரப்பே, எங்களை சிதைத்து விடாதே, வஆஃபினா கப்ல தாலிக், அதற்கு முன்னால் உன் கிருபை கருணை கொண்டு எங்களை நீ மன்னித்து விடுறப்பே என்று கேட்பார்கள். எனவே நாமும் இது போன்ற துஆக்களை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டு இருக்க வேண்டும். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா, மிக அற்புதமான துஆ. யா அல்லாஹ் நாங்கள் மறந்து தவறு செய்தாலும் வேண்டுமென்றே தவறு செய்தாலும் எங்களை நீ பிடித்து விடாதே. ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, முன் சென்ற உம்மத்திற்கு நீ எவ்வளவு கொடுத்தாயே, சூறாவளி காற்றை கொண்டு அவர்களை அழித்தாய், வெள்ளங்களை ஏற்படுத்தி அழித்தாய், உருமாற்றங்களை ஏற்படுத்தி அழித்தாய், ஒரு கடல் ஒரு பூமி டெட் சி அதை அப்படியே தோசை புரட்டுவதை போல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கீழே கையை விட்டு தூக்கி அப்படியே புரட்டினார்கள், அந்த ஊரை திரும்பி விட்டது, மண்ணில் புதைந்தார்களே லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள். அப்படியெல்லாம் எங்களுக்கு நீ கொடுத்து விடாதே. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி, யா அல்லாஹ் எங்களுக்கு எதை தாங்கிக் கொள்ள முடியாதோ, எதை எங்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அது போன்ற விஷயங்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே யா அல்லாஹ். வஅஃபு அன்னா, மன்னித்து விடு, வக்ஃபிர் லனா, பிழை பொறுத்து விடு, வர்ஹம்னா, எங்கள் மீது நீ கருணை காட்டி விடு, அன்த மௌலானா, எவ்வளவு தவறு செய்தாலும் நீதான் எங்களுடைய எஜமான், எங்கே செல்வோம் நாங்கள், யாரிடம் முன்னோக்குவோம், நீ எங்களை பிடிக்க வந்து விட்டால் யார் எங்களை காப்பாற்ற முடியும் என்ற அந்த அற்புதமான துஆக்கள், இதையெல்லாம் நாமும் ஓத வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் நாம் ஓதித்தர வேண்டும். நம்முடைய அடுத்த சந்ததிகளை காப்பாற்றுவதற்கு இது போன்ற துஆக்களை தவிர வேறு எந்த உயர் படிப்புகளும் பெரிதாக உதவிவிடாது. நம்முடைய கரங்கள் சம்பாதித்துக் கொண்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு என்னென்ன முசீபத்துகள் பலாய்கள் வருகிறதோ அது நீங்கள் சம்பாதித்தவைகள் என்று அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இயற்கைகளை மனிதன் சிதைக்கும் பொழுது இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு மனிதன் மாறு செய்யும் பொழுது இது போன்ற கோர சம்பவங்கள் நடைபெறுவது என்பதை நாம் உணர்கிறோம். எனவே மாற்றத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பது வெறுமனே கல்வியிலும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும், எந்த கல்வி சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் ஈமானும் தக்வாவும் அடித்தளமாக இல்லையோ அது எவ்வளவு முன்னேறினாலும் அது நமக்கு பேர் ஆபத்தை தான் தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
எனவே நாம் அல்லாஹ்வை பயந்து ஒவ்வொரு நாளும் தௌபாவிலும் இஸ்திக்ஃபாரிலும் நம்முடைய நேரங்களை காலங்களை கழிக்க வேண்டும். அது வெறுமனே நாவினால் சொல்லக்கூடிய அஸ்தகுஃபில்லா என்பதல்ல, நாவினால் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லா அன்த என்பது அல்ல, அது நம் உள்ளத்தால் இறைவனிடம் உருகுவது. வீட்டிலிருந்து இங்கு பள்ளியிலிருந்து போகிறோம், நல்ல உணவை சாப்பிடுகிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லா வீட்டிலும் சிறப்பான உணவுகள் இருக்கும். சாப்பிடும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ். உள்ளம் பேச வேண்டும் அல்லாஹ்விடத்தில், கை உணவை சாப்பிட வேண்டும். யா அல்லாஹ், எங்களை நிம்மதியாக சாப்பிட வைத்திருக்கிறாய், குடும்பத்தாரோடு இந்த மதிய உணவை உண்ண வைத்திருக்கிறாயே, இதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள், என்னை மன்னித்து விடு. சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறோம், யா அல்லாஹ் இந்த அற்புதமான உறக்கத்தை எங்களுக்கு கொடுக்கிறாயே, எங்களை நீ மன்னித்து விடு. திரும்பவும் தொழுகைக்கு வருகிறோம், யா அல்லாஹ் மறுபடியும் உன்னுடைய வாசலுக்கு வரக்கூடிய வாக்கியத்தை தந்தாயே, எங்களை மன்னித்து விடு. இந்த மன்னிப்பும் இறைவனிடத்தில் இறைஞ்சுதலும் நாம் ஒவ்வொரு இன்பங்களை அனுபவிக்கும் பொழுதும் இருக்க வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நாம் நினைக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை நல்லபடியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், அதற்கு ரப்புக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் உதவி கரங்களை, நம் கரங்களை உயர்த்தி துஆ கேட்பதன் மூலமாகவும், அதே நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை நாம் செய்வதன் மூலமாகவும் நாம் ரப்பிடம் நமக்கான நன்மைகளையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாகவும், நம்முடைய சுற்றுவட்டார மஸ்ஜிதுகளுடைய கூட்டமைப்பின் சார்பாகவும் அந்த பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் வசூல் செய்யப்படுகிறது. எனவே அடுத்த வாரம் வரும் பொழுது நீங்கள் அந்த மக்களுக்காக வேண்டி தாராளமாக உங்களுடைய கொடைகளை வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அதன் மூலம் நம்மையும், நம்முடைய சந்ததிகளையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய வீடுகளையும், நம்முடைய மொஹல்லாவையும், நம்முடைய வியாபாரங்களையும், சொத்து செல்வங்களையும் அதன் மூலம் ரப்பே நீ பாதுகாத்து விடு என்ற துஆவுடன் நியத்தோடு அந்த மக்களுக்கு வாரி வழங்குங்கள். எவ்வளவு நாம் தருகிறோமோ அவ்வளவு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். நாம் தருவதை விட பன்மடங்கு அல்லாஹ் நமக்கு அந்த செல்வத்தை மறுபடியும் தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய நற்பாக்கியத்தை அவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவக்கூடிய அந்த நல்ல பண்பையும் நல்ல மனதையும் தருவானாக. நம்முடைய குடும்பங்களை, இல்லங்களை, மஹல்லாக்களை, நம்முடைய உலகில் வாழும் எல்லா மக்களையும், குடும்பங்களையும், உறவுகளையும், முஸ்லிமான முஃமினான சகோதர சகோதரிகளை எல்லாம் இது போன்ற பாதிப்பில் இருந்தும், ஆபத்தில் இருந்தும், வேறு இடர்களில் இருந்தும் அல்லாஹ் அவன் கருணையினால், கிருபையினால் பாதுகாத்தருவானாக. காலமெல்லாம் நமக்கு அவன் தந்திருக்கக்கூடிய இந்த பேருபகாரத்திற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அதை நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.